வெல்கம் டு லவ் குரு, தமிழ்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கோச்சிங் சேனல். ஹாய், நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். 2008 ஜனவரி ஆஸ்திரேலியாவில் 16 ஏஜ் கோரிங் ஒர்த்திங்ங்கிற ஒரு பையன் ஒரு பிளான் போடுறான். அதாவது அவங்க அப்பாவும் அம்மாவும் வெளியே டூர் போக பிளான் பண்ணுறாங்க. அவங்க டூர் போன பிறகு வீட்டில் ஒரு பார்ட்டி பண்ணலான்னு அவன் பிளான் பண்ணுறான். அவங்க அப்பாவும் அம்மாவும் டூர் போயிட்டாங்க. வர்றதுக்கு இப்போ 2 வாரம் ஆகும். இவன் இப்போ டக்குன்னு ஹோம் பார்ட்டிக்கு இன்விடேஷன் ரெடி பண்ணுறான். ஃபேஸ்புக், மைஸ்பேஸ், எம்எஸ்என் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்விடேஷன் சென்ட் பண்ணுறான். Jan 12 பார்ட்டி, யாரெல்லாம் அந்த இன்விடேஷன் பார்க்குறீங்களோ எல்லோரும் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுறான். அவங்க அப்பாவும் அம்மாவும் இப்போ டூருக்கு கிளம்பி போயிட்டாங்க. பார்ட்டி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் 50 பேர் தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணான். ஈவினிங் 50 பேரும் வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா இன்னொரு ஒரு 50 பேர் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க. 200, 300, 400 இப்படியே போய் கடைசியில் நைட்டு ஒரு 7 o'clock 8 o'clock கிட்ட 500 பேர்கிட்ட அந்த பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. வீடு பத்தவே இல்லை. ஸோ அந்த டீனேஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோடுக்கு வந்துட்டாங்க. கோரிக்கு என்ன பண்ணணும்னு தெரில. இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. யோசிக்கிறான், போகிற போக்கிலே போகட்டும்னு சொல்லி அதை விட்டுட்டான். பசங்க பொண்ணுங்க எல்லாம் சரக்கு, சிகரெட்ஸு, ட்ரக்ஸு, ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு தான். டீனேஜர்ஸ் எல்லாம் ரோட்டில் வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. ரோடு ரணகலப்படுத்திடுறானுங்க. போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்தும் அவங்களால தடுக்க முடியல. ஏன்னா பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஃபுல் சரக்கில் 500 பேர்கிட்ட இருக்காங்க. இப்போ போலீஸ் கூடயே இந்த பசங்கள்லாம் சண்டைக்கு போகிறாங்க. போலீஸ்காரங்க கூட சண்டை போடுறாங்க. போலீஸ் மேலே கல்லை விட்டு எறிகிறாங்க. அங்கே போர்க்களம் மாறிடுச்சு அந்த ஸ்ட்ரீட்டே. ஹெலிகாப்டர் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். அப்படின்னா அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மார்னிங் விடிய ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. பட் இப்போ அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இடம் ஃபுல்லாகவே பீர் பாட்டில்ஸு, சிகரெட் பட்ஸு, அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லா கார் கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஓகே, மெயில் பாக்ஸை போட்டு உடச்சி வச்சுருக்கானுங்க. அந்த பக்கத்து வீடு எல்லா வீட்டோட தோட்டத்தையும் சல்லியாக நொறுக்கி வச்சுருக்கானுங்க. இவ்வளவு நடந்தும் போலீஸ் அவன் சின்ன பையங்கிறனால கோரியும் ஒர்த்திங்டனை விட்டுட்டாங்க. அவன் வீட்டிலே அவனை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனுக்கு $20,000 ஃபைன் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க. 20 hours ஆஸ்திரேலியா ஃபுல்லாமே இந்த கோரி ஒர்த்திங்டனோட பார்ட்டியை பற்றி தான் பேச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நேஷ்னல் நியூஸில் இந்த கோரி ஒர்த்திங்டனை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாமே கோரி ஒர்த்திங்டனை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூவில் அவன் கொடுத்த அந்த ஸ்ட்ராங் ஆட்டிடியூடு தான் காரணம். அந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோரி ஒர்த்திங்டன் பார்க்க எப்படி இருந்தான்னு பார்ப்போம். ஒரு தொப்பி, ஃபுல்லாக கலரைஸ்டு எல்லோ ஹேரு, ஒரு வின்டர் ஜாக்கெட்டு, ஒரு ஓல்டு மாடல் கிளாஸு, நிப்பிளில் ரிங்கு. பார்க்க இந்தியன் கல்ச்சருக்கு கே மாதிரி இருப்பான். அந்த இன்டர்வியூ கேட்குற பொண்ணு அவன் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஒரு பார்ட்டி க்ரியேட் பண்ணி இவ்வளோ ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணனால அவனை ஹர்ட் பண்ணணுங்கிற மாதிரியே அவன்கிட்ட பேசியிருப்பாங்க. பட் அந்த கோரி ஒர்த்திங்டன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறதா அந்த ஹோல் இன்டர்வியூவில் நம்ம கற்றுக்க போகிற விஷயம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த இன்டர்வியூ கேட்பாங்க, இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனை கில்ட்டியாக்கிறதுக்காக அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அவன் யோசிச்சுட்டு கேஷுவலாக அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்கல அப்படின்னு சொல்லுவான். திரும்ப உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பார்ட்டி வச்சுக்கலான்னு சொன்னாங்களான்னு சொல்லி தாவா கேட்பாங்க. அப்போ அதுக்கு இல்லை அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவான். பழையபடி அவனை கில்ட்டியாக்க 500 பேர் வந்துட்டாங்க. ஹெலிகாப்டர் வந்துருச்சு. டாக் ஸ்குவாட் வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரீட்டே நொறுங்கி போச்சு. உன் பேரண்ட்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த இன்டர்வியூ கேட்பாங்க. அதுக்காக கேஷுவலாக நான் அவங்கள்ட்ட பேசலை, அவங்க கால் பண்ணாங்க, நான் எடுக்கலைன்னு சொல்லுவான். அந்த இன்டர்வியூவர் அவனை அசிங்கப்படுத்துறதுக்காக உங்கள் கிளாஸை கழட்டுங்க, நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் வந்து நெய்பர்ஸ்கிட்ட போலீஸ்கிட்ட எல்லாட்டையும் சாரி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக மெதுவாக இல்லை நான் கழட்ட மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். திரும்பவும் நான் அசிங்கப்படுத்துறதுக்கு உன் பேரண்ட்ஸ் வெளியே போயிட்டாங்க, நீங்கள் தான் இன்விடேஷன் கொடுத்தீங்க, நீங்கள் தான் அவ்வளோ ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ ஒரு வளர்ந்த பையன் மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு கண்ணாடியை கழட்டிட்டு சாரி கேளுங்கன்னு சொல்லி திமிரா சொல்லுவாங்க. சாரி கேட்குறேன் பட் கிளாஸ் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக பேசுவான். அவங்க ஏன் இவன் இவ்வளோ திமிரா பேசுகிறான்னு சொல்லி ஷாக்கில் கேட்பாங்க. ஏன்னா அந்த கிளாஸ் ஃபேமஸ் சொல்லுவான். அவங்க ஷாக்கில் இந்த கிளாஸ் ஃபேமஸ் அதனால் நீங்கள் அதை கழட்ட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆமாம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவான். அவங்க ஒவ்வொரு வாட்டியும் கொஸ்டின் கேட்கும்போதும் இவன் அதை பொறுமையாக லிசன் பண்ணுவான். எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். அதுக்கு என்ன ஆன்சரோ அதை ஸ்ட்ராங்காக சொல்லுவான்.
அவங்க கோவமாயிருவாங்க. ஓகே, உங்களை மாதிரியே பேரண்ட்ஸ் வீட்டை விட்டு வெளியே போன பிறகு பார்ட்டி பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதுக்கு கோரி என்னை வச்சு பண்ணித்தர சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். அந்த இன்டர்வியூவர் செம காண்டாயிருவாங்க. என்னது, உன்னை வச்சு பண்ணித்தர சொல்லுவியா? பண்ண வேணான்னு சொல்ல மாட்டேன் அப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக இல்லை 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 என்னை வச்சு பண்ணித்தர தான் நான் சொல்லுவேன். எல்லோரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டி தான் இதுவரையும் வந்ததுலே பெஸ்ட்டு பார்ட்டின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூலாக கேஷுவலாக சொல்லுவான். கடைசி அந்த இன்டர்வியூவர் இரிட்டேட் ஆயிடுவாங்க. அவனை உச்சக்கட்டமாக அசிங்கப்படுத்துறதுக்கு ஓகே இந்த இன்டர்வியூ இதோடு முடிச்சுக்குவோம், பட் தயவு செஞ்சு உங்கள் மூஞ்சையும் உங்கள் லுக்ஸையும் போய் கண்ணாடில் உத்து பாருங்கன்னு சொல்லி அந்த இன்டர்வியூ முடிப்பாங்க. அதுக்காக அதை பொறுமையாக லிசன் பண்ணிட்டு நான் பார்த்துட்டேன், எல்லோரும் பார்த்துட்டாங்க, எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பேசுவான். கைஸ், இதைத்தான் நான் ஸ்ட்ராங் கேரக்டர்னு சொல்கிறேன். ஒரு நார்மல் பையன் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணி ஏதாவது தப்பாக நடந்துருந்துச்சுன்னா அழுது செத்துயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, எல்லோரும் நம்மளை கேவலமாக பேசுவாங்க, போலீஸ் வந்துட்டோம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பயந்து செத்துருப்பாங்க. பட் ஒரு ஸ்ட்ராங் காய் எப்பயுமே எது சரிப்படுதோ அதை பண்ணுவான், எது தப்புன்னு படுதோ அதை பண்ண மாட்டான். எக்ஸாம்பிள், பார்ட்டி தப்பாக போயிடுச்சு, நீங்கள் சாரி கேளுங்கன்னு சொன்னோன்னே எஸ் ஓகே ஐம் சாரி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுறான். பட் கண்ணாடி அவன் கழட்ட சொல்லும்போது அவனை அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ண ட்ரை பண்ண வைக்கும்போதும் அவனுக்கு தெரியுது இது தப்பு அப்படின்ட்டு. ஸோ அவன் கண்ணாடியே கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பார்ட்டி தப்பாக போயிடுச்சு, எஸ் இட்ஸ் எ மிஸ்டேக், பட் அது நல்லா போச்சு, இட்ஸ் அ ஃபன் அப்படின்னு சொல்லி அவன் கேஷுவலாக ஜாலியாக இருக்கான். அந்த இன்டர்வியூவர் அவனோட செல்ஃப் எஸ்டீமை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட அவன் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு. இதுதான் ஸ்ட்ராங் கேரக்டர். ஒரு ஸ்ட்ராங் கேரக்டருக்கு என்ன சரின்னு தெரியும், என்ன தப்புன்னு தெரியும். சரினா ஓகே அக்செப்ட் பண்ணுறேன், தப்புனா சாரி பண்ண மாட்டேன். இதுதான் ஸ்ட்ராங் கேரக்டர். இந்த கோரி ஒர்த்திங்டன் ஆல்ஃபா மேலா இல்லை சிக்மா மேலான்னு நம்மளால் இந்த இன்சிடெண்ட்டை வச்சு சொல்ல முடியாது. பட் இது ரெண்டுக்கும் பொதுவான ஸ்ட்ராங் கேரக்டர் என்னோட 100% இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கோரி ஒர்த்திங்கனோட இன்டர்வியூ பார்ட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.